இந்த பெருவெளியை இந்த தமிழக அரசு மிகவும் படு கேவலமாக சில வேலைகள் செய்து கொண்டு நமது ஐயாவுடைய கருத்தில் பெருவெளியாக தான் இருக்கணும். மனசு நொந்து வெந்து நூலானவங்க அந்த இடத்துல படுத்து தூங்குவாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டே சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அந்த இடத்த நோண்டி அண்ணாசினப்படுத்தி நாசப்படுத்தி சேதப்படுத்தி மனசு ரொம்ப நோவடிச்சிட்டாங்க. அந்த இனத்துகள் உயிர் போனாலும் போகுமே தவிர இது விளையாட்டுக்காக சொல்லவில்லை. நாங்கள் எல்லாம் இந்த இடத்துல உண்மையாலுமே ஏதோ மருந்து குடிச்சு செத்துருமா இப்படிதான் நினைச்சோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோடையமெல்லாம் ஒங்குக. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த பார்வதிபுரத்திலே சத்திய தர்மசாலையும் சத்திய ஞான சபையும் அமைத்து அதற்கு ஒரு பெருவெளியை பார்வதிபுர கிராமவாசி மக்களிடமிருந்து தானமாக வாங்கி கொண்டு அவருக்கு தானமாக கொடுத்து சொல்றதோட நம்மெல்லாம் அந்த நிலத்தை கொடுத்தது பாக்கியத்துக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம இந்த பெருவெளியை இந்த தமிழக அரசு மிகவும் படு கேவலமாக சில வேலைகள் செய்து கொண்டு பல கட்டடங்களை கட்டுவதற்காக பணிகள் நடக்கப்பட்டு வருகிறது. அந்த சர்வதேச மையம் அங்கு வரக்கூடாது என்பது நமது ஐயாவுடைய கருத்தில் பெருவெளியாக தான் இருக்கணும். ஜோதி தரிசனம் பார்க்க வரவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அழகாக போகலாம், அழகாக தரிசனம் பண்ணலாம். அதே சமயத்தில் பல கோடீஸ்வரமான சொத்துக்கு உள்ளவங்க மனசு நொந்து வெந்து நூலானவங்க அந்த இடத்துல படுத்து தூங்குவாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டே சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மாத பூசம் தைப்பூசம் பழம் அவங்க பாட்டு அந்த இடத்துல அன்னதானம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த இடத்த நோண்டி அண்ணாசினப்படுத்தி நாசப்படுத்தி சேதப்படுத்தி மனசு ரொம்ப நோவடிச்சிட்டாங்க. எங்க உயிர் உள்ள வரையும் அந்த பெருவெளியை நடத்த விட மாட்டோம். பெருவெளியாக இருக்க வேண்டும். அந்த இனத்துகள் உயிர் போனாலும் போகுமே தவிர இது விளையாட்டுக்காக சொல்லவில்லை. நாங்கள் எல்லாம் இந்த இடத்துல உண்மையாலுமே ஏதோ மருந்து குடிச்சு செத்துருமா இப்படிதான் நினைச்சோம். ஏன் ஐயா என்ன சொன்னாரு? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஐயா சொல்லியிருக்காரு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஜேசிபி காரன் வெட்டலாம் இன்புற்று வாழ்க, காவல்துறை அரசு பண்ணுது இன்புற்று வாழ்க. ஐயா சொன்னது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இப்போ என்னன்னா, 2 நாட்கள் முன்பு எங்களை இதே போல கைது செய்து லட்சுமி சிதாரம் கட்டத்தில் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு ஒரு 300 பேர் வந்திருந்தோம். இன்னைக்கு 1000 பேர், நாளைக்கு 2000 3000 4000 கோடி பேர் வருவோம். அதுக்கு இருக்க ஆளு குறையாது, கூட்டிகிட்டே தான் போவோம். பெருவெளியாக இருக்க வேண்டும். பெருவெளியை நடத்தி விட மாட்டோம். இத்தனை சன்மார்க்க சாதுக்களும் மற்ற நண்பர்களும் சேர்ந்திருப்பதே இந்த பெருவெளி மீட்கப்பட்டதற்கு வெற்றி என்று சொல்லி எனது உரையை ரத்தின சுருக்கமாக முடித்து நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.